செஞ்சாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுறேன். அவங்க இல்லாட்டி கண்டிப்பாக நான் இவ்வளோ மார்க் எடுத்துருக்க முடியாது. அவங்க தான் தேனிக்கோ அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கே வச்சு என்னை படிக்க வச்சாங்க. ஸோ தேங்க்யூ சார். நான் ஆல்சோ ஸ்டாஃப்ஸுக்கு நல்லா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் போய் கதவை தட்டி டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கேன். அவங்க எதுவுமே யோசிக்காமல் டவுட்ஸுக்கு ஆன்சர் சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டாஃப்ஸ். படிக்கிறதுக்கு என்சிஆர்டியை தவிர வேறு எதுலேயுமே படிக்காதீங்க. கொஸ்டின்ஸ் மட்டும் கைட்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். வேறு எதுலேயுமே படிக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே என்சிஆர்டியை தவிர வேறு எந்த ஒரு புக்குமே எடுக்காதீங்க. கொஸ்டின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ எந்த ஒரு லெசனையுமே இந்த லெசனில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுறாதீங்க. எல்லா லெசன்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்ஸ்லாம் எல்லா ஃபார்முலாஸையும் ஏதாவது எழுதி வச்சு கடைசி நேரத்தில் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எழுதி வச்சு படிங்க எல்லாத்தையும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஃபைசலை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய டேலண்டட் பையன். ஃபிசிக்ஸை பற்றிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க, பட் அவனுக்கு அவ்வளோ ஈஸியாக வரும். அவன் வேறு ஆட்டிடியூடுக்கு எதுவுமே விரும்பாதவன். ஒன்லி ஸ்டடீஸ். நேரம் இருந்தாலும் ஃபுல்லும் அவன் மொபைல்லாம் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப மினிமம் தான் யூஸ் பண்ணியிருப்பான். மேக்ஸிமம் ஹவர்ஸ் ஃபுல்லுமே நிறைய கொஸ்டின்ஸ் தான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனோட ஹார்ட் ஒர்க்கு தான் அவனுக்கு 670+ மார்க் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டுங்கிறத ஒரு வருஷம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஸ்டடீஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணா கண்டிப்பாக எல்லாருமே 650 மேலே எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் மார்க்கும் வாங்கலாம். தேங்க்யூ. 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 Next I call Dr. Rajavardhan and his parents.